ஹாய் வணக்கம். சைரன் 108 படத்த பத்தி பேசுவோம். சைரன் சவுண்ட் வந்தாலே ரோட்ல அப்படியே ஒதுங்கி போய் நிப்பீங்க. இப்ப அப்படி இல்ல. சைரன் படம் பார்த்தாலே ஒதுங்கி போய் நிக்க வேண்டாம். உள்ள போய் படத்த பாருங்க சொல்றேன். ஏன்னா படம் நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஸ்க்ரீன் பிளே சூப்பரா கொண்டு போயிருக்காரு படத்தோட டைரக்டர் ஆண்டனி பாக்கியராஜ். கொலைகாரனை யாரும் ஆடியன்ஸ்க்கு காட்டிருவாங்க. ஓகேவா? ஆனா கொலைகாரன் கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்களா, அது நல்லா இருக்கு. அதுதான் மெயின் பிளஸ்ஸே ஸ்க்ரீன் பிளே. 2வது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அப்படியே வயசான ரோல்ல வராரு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் ப்ளஸ்ஸே. அவர் படத்துல சில படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முகத்துல அப்படியே 10 சுருக்கம் விழும். இந்த படத்துல அப்படியே இல்ல. அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி இருக்க எல்லா சீனும் அவரோட ஃபேஸ். அதுக்கு காரணம் டைரக்டரோட இன்புட். 3வது பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் இன்ஸ்பெக்டர் ரோல்ல வராங்க பாஸ். அப்படியே போலீஸ் ட்ரெஸ்ல பார்க்கும்போது காமெடி பீஸா இருந்துச்சு. ஆனா படத்தோட மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர ரொம்ப மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லலாம். What? ஓகேங்களா? சபாஸ் இந்த சேனல்ல சொல்லிட்டு இந்த படத்த